சிறுவன் மழலை மொழியில் பேசிக்கொண்டிருந்தால் தாயும் அவ்வாறே பேசுகிறாள். தாய்க்கு நன்றாக பேச வராமலா முடியாமலா? இல்லை, ஒரு வகையான ஆத்மீய பாவம் தாயினுள்ளே கூடுகட்டி இருக்கும். அப்படி பேசினால் ஒழிய அவளுக்கு ஆனந்தமும் திருப்தியும் ஏற்படாது. சிறுவனுக்கு ஆபரணங்கள் அணிவித்து ஆனந்தமாக பார்த்து கொண்டே இருப்பாள். அந்த ஆபரணங்களை போக்கடித்து விடுவானோ என்று பார்த்து கொண்டே இருப்பாள். நானும் கூட என்னிடம் வருகின்ற சாந்தியற்ற மனதை உடையவர்களுக்கு நல்ல கதைகளை சொல்கின்றேன். லீலைகள் செய்து காட்டுவேன். அவர்கள் ஸ்ரத்தையுடன் கேட்டார்களா இல்லையா என்றும் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டே இருக்கின்றார்களா இல்லையா என்றும் அவர்களை கவனித்து கொண்டே உட்கார்ந்திருப்பேன். அது ஒரு ஆனந்தம். தாய்க்கு சிறுவனின் விஷயத்தில் இருக்கும் சுயநலமே என்னிலும் இருக்கும். என்னை பார்த்து பண்டிதர்களும் வேதாந்திகளும் படித்தவர்களும் நான் பரிசவேதி அல்ல என்று நினைத்து கொள்கின்றார்கள். அவர்கள் அவ்விதமாக அஞ்ஞானத்தோடு என்னிடம் வந்தவுடன் அந்த அஞ்ஞானம் என் பாதங்களின் பால் சரணடைந்து ஞானமாக மாறிவிடும். அவர்கள் அந்த ஞானத்தை எப்போதைக்கும் பத்திரப்படுத்தி கொண்டால் என் ஆனந்தம் வரம்பு மீறி அவர்களை என்னுள் ஐக்கியமாக்கிவிடும். உலோகத்தை களிம்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டுமல்லவா? நல்லது நடக்கும்.